எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு SAS கம்ப்யூட்டர் எஜுகேஷன். SAS கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் இன் ஏ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருடைய சாதனங்கள் பற்றின பாடத்தை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதோட கண்டினியூஸாக நம்ம இப்போ புது வீடியோ ஒன்று பார்க்க போகிறோங்க. அதில் டிவைசஸ் இன் ஏ கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்த்தோம், இன்புட் டிவைஸ் என்ன, இன்புட் டிவைஸோட எக்ஸ்பிளைன் ஒவ்வொன்று, கீபோர்டு, மவுஸ், ஜாய்ஸ்டிக், லைட் பென், அதோட ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனாக நம்ம பார்த்தோம். இப்போது அதோட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோங்க. கீபோர்டு இஸ் an input device. Electronic index figure is called as mouse. Joystick is used for video games. 3 types of devices. Keyboard has 5 types of keys. இது எல்லாமே அதுக்குண்டான பதில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்ஜெக்ட் அவுட்புட் டிவைசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோ இன்புட் டிவைசஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அவுட்புட் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர், ஸ்பீக்கர், இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்துடலாம். Monitor. It is used to display the result produced by the computer. It is also called as Visual Display Unit. அதாவது VDUன்னு சொல்லுவாங்க. Monitors are of 2 types. Cathode ray tube monitor, flat panel monitor அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. அடுத்தது printer. It prints the results on a paper. The printed paper is called as printout. Printers are of different types. Some them are dot matrix printer, laser printer, inkjet printer. Printer பார்த்தீங்கன்னா பேப்பரை ரிசல்ட்டாக கொடுக்கும். நம்ம பிரிண்ட் கொடுத்தா உடனே பேப்பர் வெளியே வருது இல்லைங்களா, அதுதான் பிரிண்டரோட வேலை. அதே மாதிரி 3 வகையான பிரிண்டர் இருக்குது. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டருங்கிறது பேங்க்லலாம் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துட்டுருக்கும், அது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். லேசர் பிரிண்டருங்கிறது சத்தமே இல்லாமல் நம்ம பிரிண்ட் கொடுத்துனையும் லேசர் மூலிமா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அடுத்தது இங்க் ஜெட் பிரிண்டருங்கிறது இங்க் அட்டாச் பண்ணி இங்க் ரீஃபில் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்ஜெக்ட் பிரிண்டர். இன்ஜெக்ட் பிரிண்டர் பார்த்திங்கன்னா அந்த ஹெச்பி, கெனான் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எப்சன் பிரிண்ட் அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ அடுத்தது பிளாட்டர். பிளாட்டருங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு கர்வ்ஸ், மேப்ஸ் எக்ஸட்ரா. அதாவது வளைவுகள் வரையிருக்கும், மேப்ஸ் வரையிருக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது பிளாட்டர். ஸ்பீக்கருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். we hear sounds from the speaker. இப்போ நெக்ஸ்ட் CPU. CPU is the brain of the computer. கம்ப்யூட்டரோட மூளையே CPU. கம்ப்யூட்டர் பக்கத்தால் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா அதுதான் CPU. CPU stands for Central Processing Unit. In the CPU, the inputs get processed and produce the output. The output is again stored for later use. அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறது CPU. ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க், காம்பேக்ட் டிஸ்க் அண்ட் ஹார்ட் டிஸ்க், 3 வகையான ஸ்டோரேஜ் டிவைசஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃப்ளாப்பிங்கிறது ஒரு சதுரமாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். காம்பேக்ட் டிஸ்க்குங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். காம்பேக்ட் டிஸ்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்கன்னா, காம்பேக்ட் டிஸ்க் are inexpensive and easy to carry from place to place. There are 3 types: CD readable, CD recordable, CD writable. 3 வகையாக இருக்குது. ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா it can store more information or data than a floppy disk and compact disk. A hard disk is inside the CPU. It stores all the information of the computers. Floppy disks and CDs can be inserted and removed from the computer. ஹார்ட் டிஸ்க்குங்கிறது இதோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போனால்
இப்போ ஹார்ட் டிஸ்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிபியூக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதான் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அதில் மெமரி வந்து நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் கொஸ்டின் கொடுக்கல. அது வந்து கொஞ்சம் மொக்கையாக போயிடும் உங்களுக்கு. கொஸ்டின் எல்லாம் கொடுத்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஒரு ஸ்கூல் மாதிரி ஆயிடும்.